தீர்ந்து போகாத திரவியம் இஸ்லாத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வரலாற்று கடமையை தத்தம் தோளில் சுமந்திருக்கின்ற வாலிப தம்பிகளே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். டிசம்பர் 6 கங்கை ஆறு வெற்றிவிடலாம், யமுனை ஆறு வெற்றிவிடலாம், கோதாவரி ஆறு வெற்றிவிடலாம், காவிரி, தென்பெண்ணை, பொருணை ஆறுகள் வெற்றிவிடலாம். ஆனால் ஒரு நாளும் எங்கள் நெஞ்சில் இருந்து டிசம்பர் 6 வற்றாது என்பதை வல்லாதிக்கத்துக்கு இந்த இடத்தில் இருந்து நான் உறக்கச் சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கும் இந்தியாவினுடைய சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்தியாவினுடைய சமய சகிப்புத்தன்மைக்கும் அடி விழுந்த நாள், இடி விழுந்த நாள் டிசம்பர் 6. அந்த 6 வற்றிவிடவில்லை. இந்த அநியாயத்தை செய்தவர்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் கடக்க தீர்க்கிற காலம் வரும் என்பதை எச்சரிப்பதற்காக இங்கே நாம் சங்கமித்திருக்கிறோம். இதிலே இஸ்லாமியர்களினுடைய வாழ்வுரிமைக்காக, இஸ்லாத்தினுடைய இருப்புக்காக கல்லூரி மாணவனாக இருந்த என் கால்சட்டை பருவத்திலேயே தொடர்ந்து நான் பேசி வந்திருக்கிறேன். அந்த உரிமையில் இன்றைக்கு தன்மானத்தை ஊட்டிய எங்கள் தந்தை பெரியார், ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவும், கைகுலுக்கிக் கொண்ட திராவிட இயக்கத்தினுடைய திருத்தலம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நான் நஸ்ருதீன் மாமாவிடத்தில் கேட்டேன், நிகழ்ச்சி எங்கே நடைபெறுகிறது என்று. காதர்பேட்டையில் நடைபெறுகிறது என்றார்கள். திருப்பூர் இந்தியாவினுடைய துகில் நகரம், திருப்பூர் இந்தியாவினுடைய டாலர் சிட்டி, திருப்பூர் இந்தியாவினுடைய பனியன் சிட்டி. ஒரு காலத்தில் வயல்களும் வாழைகளும் சூழ்ந்திருந்த திருப்பூர் இன்றைக்கு ஆகாயமளாவிய கட்டிடங்கள், வானளாவ உயர்ந்திருக்கிற மாளிகைகள், நட்சத்திர ஹோட்டல்கள். இது ஒரு தனவந்தர்களின் செல்வம் கொளிக்கிற பூமியாக இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு எழுந்து நிற்கிறது. இந்தியாவினுடைய அந்நிய செலவாணியை ஈட்டித் தருவதிலும், இந்தியாவிற்கான வருவாயில் மிகப்பெரிய பங்கை தருவதிலும் திருப்பூர் இன்றைக்கு முதல் இடத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய 25 லட்சம் மக்கள் இந்த பனியன் தொழிலை நம்பி இன்றைக்கு இந்த திருப்பூரில் வசித்துக் கொண்டிருக்கிறார். வானம் பார்த்த எங்கள் தெற்கு சீமையில் இருந்து சிகரெட்டு புகைந்தறிய, கீழ்வானம் சிவந்தறிய, பொழுது முடியுமா என்று சிவப்பாக சிந்தித்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற நகரம் திருப்பூர் நகரம். இங்கே பனியன் தொழிலுக்கு உலகத்தில் உத்தரவாதம் உள்ள நகரமாக திருப்பூர் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கென்றைக்கு அடிப்படை அமைத்து தந்தவர் காதர் சாஹிப், அப்துல் சத்தார் சாஹிப். அந்த காதர் சாஹிப் பேரால் அமைந்திருக்கிற இந்த இடத்தில் நின்று நான் உரையாற்றுகிறேன். திருப்பூருக்கு மட்டுமல்ல,
இந்தியாவினுடைய பல நகரங்களும் இந்தியாவினுடைய பல கட்டிடங்களும் இந்த நாட்டில் இஸ்லாமிய பெருமக்களின் இரத்தத்தால் கண்ணீரால் அவர்கள் கனவுகளால் கட்டப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜிதை உடைத்து நொறுக்கினார்கள். பட்ட பகலில் உடைத்து நொறுக்கிய அநியாயத்திற்கு அன்றைக்கு தலைமை தாங்கியவன் லால் கிஷான் அத்வானி. இன்றைக்கு இந்திய அரசியலில் லால் கிஷான் அத்வானி இருக்கிற இடம் தெரியவில்லை. அன்றைக்கு ஏக்தா யாத்திரை என்கிற பெயரால் அதற்கு முகம் தந்தவன் அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த மத்திய அமைச்சராகவும் இருந்த முரளி மனோகர் ஜோஷி. விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கிற சமூக நீதிக்காக மகுடத்தை இழந்த ராஜபுத்திர குடும்பத்தின் பிள்ளை விஸ்வநாத் பிரதாப் சிங்கினுடைய பேராசிரியர் முரளி மனோகர் ஜோஷி. இன்றைக்கு முரளி மனோகர் ஜோஷி இருக்கிற இடம் தெரியவில்லை. இஸ்லாமிய பெருமக்களின் கண்ணீரும் அவர்களுடைய துவாவும் உங்களை சும்மா விடாது. உள்துறை அமைச்சராக இருந்த ஒருவன் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டு ஒரு அரசியல் அனாதையாக ஆகியிருக்கிறான் என்றால் இஸ்லாம் மக்களினுடைய பிரார்த்தனை இன்றைக்கு பலித்திருக்கிறதாகவே நான் கருதுகிறேன். இந்த அநியாயத்தை ஏன் செய்தீர்கள்? செய்வதற்கு உங்களுக்கு வரலாற்றின்படி நியாயம் கற்பிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாவது செய்தி இருக்கிறதா? மாமன்னர் பாபர் அவர்கள் எழுதிய பயோகிராபி, அவருடைய சுயசரிதையை அவர்கள் பாபர் நாமா என்கிற பெயரில் பாபர் எழுதினார். அதை ஒரு வரலாற்று மாணவனாக நான்கில் சம்பத் படித்திருக்கிறேன். அவர் அதில் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதிய உயில் ஒன்று இருக்கிறது. அவர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு உயில் எழுதுவது சொல்லுகிறார், நம்முடைய சாம்ராஜ்யத்தில் பசுவதை நடக்கக்கூடாது, அதிலே நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், சகோதர சமயத்தை சார்ந்தவர்களை ஹுமாயூன் மதித்து நடக்க வேண்டும் என்றவர் பாபர் நாமாவில் ஹுமாயூனுக்கு எழுதிய உயிரை பற்றி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் குவாலியர் இருக்கிற ஒரு இந்து கோவிலுக்கு அங்கே நடைபெறுகிற காட்சிகளை கண்டு நான் ரசித்தேன் என்று எழுதிய பாபர் இந்த நாட்டில் இன்றைக்கு வெறுப்பின் சின்னமாக வரை சித்தரிப்பதற்கு இன்றைக்கு இந்துத்துவ சக்திகள் படாத பாடுபடுகின்றன. தன்னுடைய படையில் இந்துக்களை சேருவதற்கு வழியமைத்து தந்தவர் மாமன்னர் பாபர். தன்னுடைய ஆலோசகனாக ஒரு இந்துவை நியமித்திருந்தவர் பாபர். துளசிதாசன் எழுதிய இந்தியில் எழுதிய ராமசரித மானஸ் எழுதுவதற்கு அன்றைக்கு உற்றுளி உதவியவன், ஒருவர்கள் கொடுத்து உதவியவன் மாமன்னர் பாபருடைய பேரன் என்று நான் வரலாற்றில் படித்திருக்கிறேன். இப்படி இஸ்லாம் இந்து என்ற பேதம் இல்லாமல் இந்தியாவினுடைய உயரத்திற்கு இந்த நாட்டில் உந்துவிசையாக இருந்தவர்கள் இந்த நாட்டின் இஸ்லாமிய பெருமக்கள். இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு பொய்யை இந்த நாட்டில் சந்தைப்படுத்தி இந்த நாட்டு மக்களினுடைய மூளையை செலவை செய்து ஒரு அதிகார பசியோடு இருந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்தியாவை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது.
பாபர் மசூதி உடைக்கப்பட்ட நாள் இந்தியாவின் கருப்பு நாள். இந்த அநியாயத்திற்கு நாங்கள் இன்னும் நீதி கேட்கிறோம். ஆனால் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எங்களுக்கு நியாயம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவன் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்ததை சரியாக உள்வாங்கிக் கொண்டு பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் இந்துக்களுக்கு எதிரான தீர்ப்பை நீ வழங்கக்கூடாது, அப்படி வழங்கினால் நீ சிறைச்சாலைக்கு போக வேண்டும் என்று வேண்டியது வரும் என்று ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசரை அதிகாரத்தின் துணை கொண்டு எச்சரித்து இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கினார். பாபர் மசூதி இருந்த இடம் ராமஜன்ம பூமி அல்ல. அதை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு வரலாற்றில் எந்த ஆவணங்களும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கிவிட்டார். உடைக்கப்பட்ட பாபர் மசூதி இருந்த இடத்தில் இந்துக்கள் ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம். இன்னொரு இடத்தில் பாபர் மசூதி கட்டுவதற்கு நிலம் உங்களுக்கு காம்பன்சேஷன் அதற்கு பதிலாக தரப்படும் என்ற ஒரு விசித்திரமான தீர்ப்பை அந்த நீதிபதி வழங்கினார். உடைக்கப்பட்டவனுக்கே அந்த இடம் உரிமை உடையது என்ற ஒரு விசித்திரமான தீர்ப்பை கேட்டு அந்த நீதிபதியை உலகம் இன்றைக்கும் காரி உமிழ்கிறது. இன்றைக்கு நீ வேண்டுமானால் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் டைம் இஸ் தி கிரேட்டஸ்ட் டிசிஷன். காலத்தின் தண்டனையில் இருந்து நீ தப்ப முடியாது. உடைக்கப்பட்ட பாபர் மசூதி இருந்த இடம் இந்துக்களுக்கு உரிமையுடையது என்று எப்படி நீ தீர்ப்பு வழங்கினாய்? உனக்கு என்ன ஆதாரம் இருந்தது? திருச்சியில இருக்கிற லலிதா ஜுவல்லரி, திருவாரூர் முருகன் என்கிற திருடன் நள்ளிரவில் அந்த ஜுவல்லரிக்குள்ளே நுழைந்து நகைகளை திருடிக் கொண்டான். அவன் கைது செய்யப்பட்டான், கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டான். அவன் தன்னுடைய சிறைவாசிகளோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவானாம், லலிதா ஜுவல்லரி ஒரு நாள் என் வசம் வரும், நான் அதனுடைய அதிபராவேன் என்று. சிறை கைதிகள் சிரித்துக் கொண்டே கேட்டார்களாம், நீயே ஒரு திருடன், உனக்கு எப்படி லலிதா ஜுவல்லரி சொந்தமாகும் என்று கேட்ட பொழுது, திருடிய எனக்கு ஏன் சொந்தமாக கூடாது? உடைத்தவனுக்கே பாபர் மசூதி உரிமை என்றால் திருடிய எனக்கு ஏன் லலிதா ஜுவல்லரி உரிமையாக கூடாது என்று திருவாரூர் முருகன் கேட்டதாக நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். என்னடா விசித்திரமான தீர்ப்பு! இதிலே நியாயம் இருக்கிறதா? இதிலே நீதியின் சாயலாவது இருக்கிறதா? எவ்வளவு பெரிய நியாயத்தை நீதியை விளங்கிய திருநாட்டில் இந்த அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்யலாமா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக அகம்பாவத்தின் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆட்டம் போடுகிறீர்களே, இந்த ஆட்சியும் அதிகாரமும் எத்தனை நாள்? இந்த சர்க்காரும் சகவாசமும் உனக்கு எத்தனை நாள்? ஆற்றங்கரை மரமாக இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இன்னைக்கு அத்வானி உண்டா? முரளி மனோகர் ஜோஷி உண்டா? அன்றைக்கு இதை கண்டிருந்து பார்த்து கொண்டிருந்த நரசிம்மராவ் இன்றைக்கு உண்டா? உங்கள் அரசியலுக்கு இவ்வளவு நாள் ஆயுள். ஆனால் காலம் உள்ளவரைக்கும், கார்மீகம் உள்ளவரைக்கும் இஸ்லாம் தன்னுடைய இருப்பை இதுவரைக்கும் தக்க வைத்துக் கொண்டே வந்திருக்கிறதை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? என்ன ஆயிற்று உங்களுக்கு? இந்த அநியாயத்தை கூச்சம் இல்லாமல் செய்தது மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்துவதற்கு இன்றைக்கு முயலுகிறீர்களே, அதை நியாயப்படுத்த முயல்வது மட்டுமல்ல, அதற்காக இன்றைக்கு அடக்குமுறையை கையில் எடுத்திருக்கிறீர்களே. எனக்கு முன்னால் பேசிய பெருமகன் சொன்னதை போல இன்றைக்கு நீங்கள் வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு எத்தனைக்கிறீர்களே. ஷரியத் சட்டத்திலே கை வைக்க கூடாது என்பதுதான் இஸ்லாமிய பெருமக்களினுடைய எதிர்பார்ப்பு. ஒரு முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றீர்களே, இதில் கை வைப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது?
இந்த அக்கிரமத்தை இஸ்லாமிய பெருமக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும்? நீ இந்த நாட்டில் கைவர் போலன் கடவாய் வழியாக பிழைக்க வந்தவர்கள். ஆனால் இந்த மண்ணில் அவர்கள் உழைப்பவர்கள், இந்த மண்ணின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள், இந்த மண்ணின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள். இந்திய திருநாட்டினுடைய விடுதலை வரலாற்றை படித்து பார்த்தால் இந்த விடுதலையை வாங்கி தந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. உனக்கு எதிரே பன்முண்டா நீ காட்டி கொடுத்தவன், நீ அந்தமான் சிறையில் இருந்து காட்டி கொடுத்தவன். உனக்கு ஒரு கதாநாயகனாக இன்னைக்கு கண்ணுக்கு தெரிகிற வீர சவர்கார் வீரமுள்ளவரா, தீரம் நிறைந்தவனா? அந்தமான் சிறையில் இருந்து கொண்டு அன்றைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு நீ மன்னிப்பு கேட்டு எழுதிய கடிதம் எங்கள் கையில் இருக்கிறது. கேட்கவில்லையா? நீ உனக்கு ஒத்துழைக்கிறோம், நீ சொல்வதை நான் பின்பற்றுகிறேன், என்னை விட்டுவிடு என்று நீ கேட்கவில்லையா? கேட்டவர்கள் நீங்கள். ஆனால் மரணமே தன்னை நெருங்கி வந்தவனும் மரணத்தை கண்டு அஞ்சாமல் மரணத்தை யாசித்து பெற்றாலும் பெறுவோமே தவிர இந்தியாவின் விடுதலையை நாங்கள் விடுவதாக உத்தேசமில்லை என்று உறக்க சொன்னவர்கள் இந்திய முஸ்லிம்கள். இவர்களை பழிவாங்குகிறீர்களே, இதில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? உங்கள் ஆயுள் கூடிவிடுமா? உன் தலையில் இருக்கிற முடி ஒன்று அதிகமாக முளைத்து விடுமா? உனக்கு இதில் என்ன லாபம்? நான் சென்னையில் சென்று இறங்குகிறேன். ரயில் நிலையத்திலிருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன். ஆட்டோ பிடிப்பதற்கு முன்னாலே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் சென்று பத்திரிகை வாங்குகிறேன். நான் காலையில் கண் விழித்தவுடன் செய்தித்தாள் படித்துவிட்டுதான் மற்ற அலுவல்கள் பார்ப்பேன். பத்திரிகை வாங்குகிறேன். எவ்வளவு என்று கேட்டு காசு கொடுக்கிறேன். காசு கொடுத்து விட்டு அவர் 122 ரூபாய் என்று சொன்னார். 200 ரூபாய் எடுத்து கொடுக்கிறேன். அவர் மிச்சம் தந்து விட்டார். மிச்சம் காசை பாக்கெட்டில் வைத்துவிட்டு நான் தங்குகிற விடுதிக்கு வந்து விட்டேன். ஆட்டோக்காரரிடத்தில் எவ்வளவு என்று கேட்டேன். அவர் 300 ரூபாய் என்று சொன்னார். அவருக்கு 300 ரூபாயை கொடுப்பதற்கு பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாயை எடுக்க போகிறேன். 500 ரூபாயை காணவில்லை. அந்த 200 ரூபாய் நோட்டை செய்தித்தாள் வாங்குவதற்கு பேப்பர் கடைக்காரத்தில் கொடுக்கிற பொழுது இந்த 500 ரூபாயும் அந்த பேப்பர் வாங்கிய கடைக்கு முன்னால் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த ஆட்டோக்காரரை சமாதானம் செய்து அந்த கடை வரைக்கும் வருவீர்களா என்று கேட்டு அந்த 500 ரூபாய் நோட்டை தேடி நான் போகிறேன். சுற்றுமுற்றும் பார்க்கிறேன். ஒரு பரபரப்போடும் பதட்டத்தோடும் காடுகிறேன். நீங்கள் தானே செய்தித்தாள் வாங்கி கொண்டு போனீர்கள், ஏன் இப்படி பரபரப்பாக கொண்டு நிற்கிறீர்கள் என்று அந்த கடைக்காரர் கேட்டார். இல்ல, உங்களுக்கு ரூபாய் எடுத்து தெரிஞ்ச பொழுது என் பாக்கெட்டில் இருந்து இன்னொரு 500 ரூபாய் கீழே விழுந்திருக்கிறது, காணவில்லை, அதை தேடித்தான் வந்தேன் என்று. இங்கே யாரும் வரவில்லை, எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் சொன்னார். பக்கத்தில் பார்க்கிறேன், ஒரு கழுதை அந்த 500 ரூபாய் நோட்டை அசை போட்டு தின்று கொண்டிருக்கிறது. 500 ரூபாய் நோட்டினுடைய முனை, அந்த நோட்டு என் கழுதை வாயில் இருப்பதை எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது. நான் கழுதை இடத்தில் கேட்டேன், இந்த 500 ரூபாய் நோட்டை தின்பதால் உனக்கு என்ன லாபம் என்று கழுதை இடத்தில் கேட்டேன். கழுதை இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. நான் கேட்கிறேன், இந்த பாபர் மசூதை உடைத்து நொறுக்கியதால் உனக்கு என்ன லாபம்? நான் கழுதை இடத்தில் கேட்கவில்லை, காபோதிகளிடத்தில் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன லாபம்? இந்த நாடு பல்வேறு நிறங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் நிறைந்த நாடு. இது ஒரு நந்தவனம். இங்கே ரோஜா உண்டு, இங்கே பிச்சி உண்டு, இங்கே இருவாச்சி உண்டு, முல்லை உண்டு, மந்தாரை உண்டு, மகிழம்பூ உண்டு. எல்லா மலர்களும் பூத்திருக்கிற நந்தவனம் போல இருக்கிற நாடு எங்கள் நாடு. இந்த நாட்டில் ஒரு வெறுப்பை விதைக்கிற அரசியலை தயவு செய்து செய்யாதீர்கள். வெறுப்பரசியலுக்கு ஆயுள் மிக குறைவு. நீங்கள் வெறுப்பரசியலை விதைத்து இந்தியாவின் அதிகாரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் என்று துடிக்கிறீர்கள். அதற்காக சில கைக்கூலிகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஒரு வெறுப்பரசியலுக்கு ஆயுள் இருப்பதாக நாஞ்சில் சம்பத் நம்பவில்லை. இன்றைக்கு ஒரு வெறுப்பரசியல் செய்தவர் அமெரிக்காவில் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்.
ஒரு கட்டற்ற அதிகாரம் அந்த அயோக்கியருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேர் ரொனால்டு ட்ரம்ப். இன்றைக்கு ரொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார்? அந்த கவலையோடு தான் இந்த மேடைக்கே வந்தேன். நான் பதவி ஏற்பதற்கு முன்னால் ஹமாஸ் இஸ்ரேலிய பயண கைதிகளை விடுவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று இந்த நாட்டில் ரொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கிறார். உக்ரைன் மீது இந்த நாட்டில் அணு ஆயுத போர் நடத்துவேன் என்று புட்டின் கொக்கரிக்கிறார். வல்லாதிக்க நாடுகள் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளுமானால் உலகம் இருக்குமா? அமைதி நிற்குமா? இன்றைக்கு பலஸ்தீனத்தில் எத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாசாவில் காசாவில் குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தினுடைய போர் நியதியை நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. இன்றைக்கு இஸ்ரேலில் லெபனானில் மருத்துவமனைகளுக்குள்ளே நுழைந்து நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீர்கள். முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்ற குழந்தை தன்னுடைய தாயின் மடியிலேயே இன்றைக்கு மரித்து கிடக்கிறது. அதை அடக்கம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஐநாவினுடைய கட்டுப்பாடுகளும் அறிவிப்புகளும் இன்றைக்கு செயலற்றதாகிவிட்டன. திட்டமிட்டு இஸ்லாத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கு முன்னெடுக்கிறார்கள். இதிலே உலகத்தை நம்ப வைக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நான் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொல்வேன், இஸ்லாத்தில் இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு சொல்லுவேன், இஸ்லாத்திற்கு எதிராக இந்த வெறுப்பு பிரச்சாரம் ஏன் செய்யப்படுகிறது? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உலகில் ஆண்டுக்கு $321 பில்லியன் மதிப்பான போதைப் பொருள் வர்த்தகம் நடைபெறுகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உலகின் மது விற்பனை ஆண்டுக்கு $1600 பில்லியன் நடைபெறுகிறது. ஆண்டுக்கு சுமார் $100 பில்லியன் அளவுக்கு ஆயுத வர்த்தகம் நடைபெறுகிறது. விபச்சார வணிகம் ஆண்டுக்கு சுமார் $400 பில்லியன் நடைபெறுகிறது. சூதாட்ட வணிகம் ஆண்டுக்கு $110 பில்லியன் நடைபெறுகிறது. தங்க வணிகம் ஆண்டுக்கு $100 பில்லியன் நடைபெறுகிறது. கம்ப்யூட்டர் கேம் வணிகமானது உலகில் ஆண்டுக்கு $54 பில்லியன் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மொத்தம் $2380 பில்லியன் வணிகத்திற்கு எதிராக இஸ்லாம் நிற்கிறது. அதனால் இஸ்லாத்தின் மீது கோபப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் போதை, விபச்சாரம், சூதாட்டம் நடைபெறுகிறது என்றால் இதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அண்ணலம் பெருமானார் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏக கொள்கையை எடுத்து எம்புவதற்கு அவர் வீதிக்கு வந்த காலகட்டத்தில் அன்றைக்கு பெண்கள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள். அன்றைக்கு மது ஆறு போல் ஓடிக்கொண்டிருந்தது. அதை தகர்ப்பதற்கு அவர்கள் இடையறாது பிரச்சாரம் செய்தார்கள், இயக்கம் கண்டார்கள். இன்றைக்கு 1,66,06,000 கோடி ரூபாய் இது போன்ற முறைகெட்ட வணிகத்தால் இவ்வளவு ரூபாய் புழக்கத்தில் இருக்கிறது. இதற்கு எதிராக இஸ்லாம் இருக்கிறது. ஆகவே இஸ்லாம் இருக்கக்கூடாது என்று வல்லாதிக்க சக்திகள் கணக்கு போடுகிறார்கள். அதனால் தான் இஸ்லாத்தின் மீது கோபம். நான் என் வாலிப தம்பிகளுக்கு சொல்வேன், இதை ஊரூருக்கு சொல்லுங்கள், ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள். இல்லாவிட்டால் இந்த கோபம் ஏன்? இங்கே இஸ்லாம் இந்து வெறுப்பு உண்டா? இல்லையே. இது கார்த்திகை திங்கள், கார்கால சூழல். இங்கே சபரிமலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு நடந்து செல்லுகிறான் என் தம்பி ரத்ன சபாபதி. ஏன் போகிறாய் என்று கேட்டேன். என்னுடைய குழந்தைக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு விட்டது,
அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கான காசு என்னிடத்தில் இல்லை. எத்தனை முறைதான் உன்னிடத்தில் உதவி கேட்பது? சபரிமலை